பொருள் 5 விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன். இதில் டி செக்ஷன் கால்நடை மற்றும் பால் பொருட்கள் மேம்பாடு. கட்டணமில்லா ஆடு மாடுகள். 1. 2 லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அவர்களுக்கு கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் கட்டணமில்லாமல் வழங்கப்படும். 2. கொள்முதல் விலை உயர்வு. பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து ஆவின் நிறுவனம் வாங்கும் பாலுக்கு கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும். 3. A2 பால் ஊக்கத் திட்டம். ஆவின் மூலம் நம் நாட்டு பசுக்களில் இருந்து மட்டுமே கிடைக்கும் A2 ரக பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும் அதில் இருந்து தயாரிக்கப்படும் நெய், பாலாடை கட்டி, ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் அவற்றை தரமான முறையில் சந்தைப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கால்நடைகளுக்கு காப்பீடு. கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு கால்நடைகளுக்கான முழுமையான காப்பீட்டுத் திட்டம் எந்தவித கட்டணமும் இல்லாமல் வழங்கப்படும். மேலும் அந்த குடும்பங்களுக்கு உரிய முறையில் ஊக்கத்தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். 5. பாரம்பரிய கால்நடை இனங்கள் மீட்பு. தமிழகத்தின் பாரம்பரிய மாட்டினங்களான காங்கேயம், புலிக்குளம், உப்பளஞ்சேரி, பர்கூர், அலம்பாடி மாட்டினங்களை மீட்கும் விதமாக அவற்றை வளர்க்கும் சுய உதவிக்குழு மகளிருக்கு 5000 ரூபாய் கால்நடை உதவித் தொகையாக வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுவினர் தயாரிக்கும் கால்நடை பொருட்களை விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய கால்நடை வங்கிகள் உருவாக்கப்படும். 6. கால்நடை தீவன வங்கி. கால்நடைகளுக்கான தீவனங்களை சேமிக்கவும் விற்பனை செய்வதற்குமான தீவன வங்கிகளும் பாலை சேமித்து வைப்பதற்கான குளிர்சாதன வசதிகளும் மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து அளவிலும் உருவாக்கப்படும். 7. கால்நடை மருத்துவ மையங்கள். தமிழகம் முழுவதும் தேவையான அளவில் உரிய பணியாளர்களோடு கால்நடை மருத்துவமனைகள் உருவாக்கப்படும். அதுபோல் புறநகர் மாவட்டங்களில் கால்நடை பல்நோக்கு மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படும்.